இந்திய காங்கிரசின் முக்கியமானவர் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல். எப்போதே பேசியதற்கு உச்சநீதிமன்றம் சாரணமான கேள்விகளால் துளைத்து எடுத்துவிட்டது. உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, இதோடு இதனை நிறுத்திக் கொள்ளுங்கள், இல்லையென்றால் கடுமையாக நடந்து கொள்வோம் என்றது. ராகுல் அப்படி என்ன பேசிவிட்டார்? இதற்காக உச்சநீதிமன்றம் கடுமையானது ஏன் என்று பார்ப்போமா? 2022ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி ராகுல் தலைமையில் நடத்தப்பட்ட ஒற்றுமை யாத்திரையில் ராகுல் ஒன்றை பேசினார். அது சாவாஸ்கர் பிரிட்டிஷார் உடன் இணைந்து செயல்பட்டார், அவர்களிடமிருந்து பென்சன் பெற்றார் என்று கூறியிருந்தார். இதனையடுத்து நிர்பேந்திர பாண்டே லக்னோவில் புகார் அளித்திருந்தார். லக்னோ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ராகுலை நேரில் ஆஜராக கடந்த 2024 டிசம்பர் 12ஆம் தேதி சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த சம்மனை எதிர்த்து ராகுல் தொடர்ந்த மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ராகுல் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபன்கர் தத்தா மற்றும் மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. ராகுல் சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகினார். அப்போது மகாத்மா காந்தி வைஸ்ராயிடம் பேசும் பொழுது கடிதம் எழுதும் போது உங்கள் கீழ்ப்படிந்த ஊழியர் என்ற பொருள் கொண்ட ஆங்கிலேய வார்த்தையை பயன்படுத்துவார். அது ராகுலுக்கு தெரியுமா? இவரது பாட்டியான இந்திரா சாவாஸ்கரை புகழ்ந்து கடிதம் எழுதியிருக்கிறார். அதாவது தெரியுமா, நமது சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றியும் நாட்டின் வரலாறு பற்றியும் எதுவும் தெரியாமல் இப்படி பொறுப்பற்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என நீதிபதிகள் கண்டிப்பு தெரிவித்தனர். நமக்கு சுதந்திரம் பெற்று தந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை எப்படி நடத்தக்கூடாது என்பதற்காகத்தான் இது இருக்கிறது. உங்களுக்கு இந்தியாவின் வரலாறு எதுவும் தெரியவில்லை என்பதுதான் இது காட்டுகிறது. ஒரு அரசியல் கட்சியின் முக்கிய தலைவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இப்படியான பொறுப்பற்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார்? மகாராஷ்டிரா மக்கள் சாவாஸ்கரை வழிபடுகிறார்கள். பல நீதிபதிகள் கூட தலைமை நீதிபதிகளுக்கு உங்கள் ஊழியர் என்ற வார்த்தையை பயன்படுத்திதான் கடிதமே எழுதுகிறார்கள். அதற்கு நேரடியாக வேலைக்காரன் என்ற பொருளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை அனுமதித்தால் வரக்கூடிய நாட்களில் யாராவது பிரிட்டிஷாருக்கு மகாத்மா காந்தி வேலையாளியாக செயல்பட்டார் என பேசத் தொடங்குவார்கள். இந்த முறை உங்களுக்கு நாங்கள் சில நிவாரணங்களை கொடுக்கிறோம். அதே நேரத்தில் இனிமேல் எந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றியும் இப்படி பேசக்கூடாது என்று உங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கிறோம். அதையும் மீறி நீங்கள் ஏதேனும் பேசினீர்களா? உங்களுக்கு எதிராக தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவோம் என கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்த வழக்கில் எதிர் மனுதாரருக்கு நோட்டீஸ் பிறப்பித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளனர். தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மனுக்களை ஒப்புதல் தராமல் கவர்னர் ஆர்.என். ரவி தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தார். இதனை எதிர்த்து ஸ்டாலின் அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு செய்தது. இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் தங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு வழங்கிய பிரிவு 142 பயன்படுத்தி கவர்னர் அனுமதிக்க வேண்டியதை உச்சநீதிமன்றமே செய்தது. இதனால் மத்திய பாஜக அரசு கடுமையாக விமர்சித்தது. பாராளுமன்றம் இருக்கும்போது உச்சநீதிமன்றம் இவ்வாறு செய்யலாமா என கேள்வி கேட்கப்பட்டது. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் தன் பாதை கொஞ்சம் கொஞ்சம் மாறுகிறது. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் தன் பாதையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறது. அதில் ராகுல் வழக்கு ஒன்று.